உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் இதுவரை 555 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஈரான் அரசு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், தொடர்ந்து இஸ்ரேல் அமெரிக்கா இந்த கூட்டு தாக்குதலுடைய கோர நிகழ்வுகள் பற்றிய பல்வேறு விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் ஈரான் பதில் தாக்குதல் செய்யக்கூடிய சம்பவங்களும் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது வளைகுடா நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஈரான் அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி 555 பேர் இந்த வான்வழி தாக்குதலில் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் என்ன? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய கூட்டு படைகள் இணைந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதல் இன்று 3வது நாளை எட்டியிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை அன்றுதான் இந்த தாக்குதல் தொடர்ந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்தி வரக்கூடிய தாக்குதலில் ஈரானில் இதுவரை 555 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை முதல் தற்போது வரை மொத்தம் ஈரானில் 555 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். கொல்லப்பட்டவர்களில் பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள் உள்ளிட்டோரும் அடங்கும். இந்த தகவலை ஈரானில் இருக்கக்கூடிய மனிதாபிமான உதவிகளை வழங்கக்கூடிய ரெட் கிரசன்ட் என்கிற அமைப்பு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மொத்தம் ஈரானில் இருக்கக்கூடிய 136 நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் தங்களுடைய அமைப்பு தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை வழங்கி வருவதாகவும், நாடு முழுவதும் தங்கள் அமைப்பை சேர்ந்த சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட அந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளிலே தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. எண்ணிக்கை 555 என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் இந்த எண்ணிக்கை என்பது இன்னும் கூட சற்றேற குறைய இருக்கலாம், சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ள தகவல் என்பது 555 இருக்கிறது. தற்பொழுதைய தகவல்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.